OnePlus இந்த விஷயத்தை பண்ணுவாங்க நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. OnePlus NORD 3ன்ற பேர்ல இந்த மொபைல் சீக்கிரமாவே இந்தியாவுக்கு வரப்போகுது. அப்படின்னா அதற்கு முன்னாடி அது என்னன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்காக தான் இந்த அன்பாக்சிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிகமான பட்ஜெட்டில் தான் நம்ம OnePlus ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. ரீசெண்டாக OnePlus 11 இருக்கட்டும் 11R இருக்கட்டும் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே அதுக்கடுத்து வந்த மாடல் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த மொபைல் உண்மையிலேயே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவே இருக்குங்க. என்னுடைய விலை 30,000 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அதோடைய டிசைன். ஸோ டிசைனை பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு OnePlus உடைய ஒரு ஃப்ளாக்ஷிப்பான டிசைன், அந்த பேக் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அந்த ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்கான அந்த கிளாஸ் வந்து இருக்குது. கார்னிங் கோரில்லா கிளாஸை கொடுத்துருக்காங்க வித் OnePlus லோகோவோட. எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே அந்த நாடுடைய லைட்டான ஷேடோடு தெரியறதுனால அந்த ப்ரீமியம்னஸ் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்படி இருந்து கொஞ்சமாக இப்படி திருப்பினீங்கன்னா ஐயோ இது OnePlus-ஆ நாடா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஏன்னா பாக்ஸி டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் ஒன்று, சைடு ஒன்று, முன்பக்கம் ஒன்றுன்னு சொல்லி வெவ்வேறு விதமாக இப்போ OnePlus உருமாறி கிடக்கிறாங்க. ஸோ அது எந்த உருவம் நம்ம எடுக்கிறது, எந்த உருவத்தை நம்ம எடுக்கிறதுன்னு தெரியல. பின்பக்கம் பார்த்தா OnePlus தான், சைடு பார்த்தா உங்களுக்கு வேற ஒன்று தோணணுமே, அது என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். பட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் தான் வந்து இருக்குது. எட்ஜஸ் எல்லாமே அது ஒரு விஷயம். அண்ட் சர்ப்ரைசிங்லி ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கமாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடரும் வந்து கொடுத்துருக்காங்க. டூ குட் நியூஸ் ஃபார் OnePlus யூசர்ஸ். அப்படியே கொஞ்சம் முன்பக்கமாக பார்த்தோம்னா 6.7 இன்ச்க்கான 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளேயோட ஒரு டிஸ்பிளே இருக்கு. 1450 nitsக்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்டோர்லயா இருக்கட்டும் அவுட்டோர்லயா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரீசெண்ட் டைம்ல வந்ததுல இது ஒரு நல்ல டிஸ்பிளே சொல்லலாம் இந்த பட்ஜெட்ல. ஏன்னா உங்களுக்கு சின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பஞ்ச்-ஹோல் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன்ல தான் இருக்கு. பெசில்ஸும் ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Dimensity 9000 கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இது Snapdragon 8 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த Snapdragon ப்ராசஸருக்கு ஈக்குவலுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்க தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு இஷ்யூம் இருக்கக்கூடாது. டே டு டே யூசேஜ்லையும் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை நாங்கள் இன்னும் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணல. இந்தியாவில் அஃபிஷியல் லான்ச் ஆகும்போது டெஸ்ட் பண்ணலாம். 5000 mAh பேட்டரி அண்ட் 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 30 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜிங். சூப்பர் இல்லை? நல்ல விஷயம். 5000 mAh பேட்டரியும் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே வந்து வந்தது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி மாதிரி எனக்கு தெரியலிங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு 175 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், எனக்கு டவுட் இருக்கக்கூடிய விஷயம் இந்த கேமரா தான். பின் பக்கமாக கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மேப்ஸுக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 8 மேப்ஸுக்கான அல்ட்ரா வைட், 2 மேப்ஸுக்கான மேக்ரோ கொடுக்குறாங்க. அண்ட் இதில் எதுலேயுமே உங்களுக்கு OS சப்போர்ட் வந்து கிடையவே கிடையாது. அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் நாங்கள் எடுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே 1080p மட்டும் தான். ஸோ இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் சுமார் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயிலிருந்து ஷேடோக்கு வந்திருக்கேன். அண்ட் இப்போது நிழலில் இதுவுமே ஏதோ ஒரு பான்ஸ் பவுடர் அடித்த மாதிரி தான் இருக்குது. சரி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதுலையாச்சும் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஜஸ்ட் நான் அப்படியே வாக் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது, வெயிலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே போல் இப்போ இந்த செடிக்கிட்டு போகிறேன். ஃபோக்கஸிங், கலர்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஓகேவா இருக்கு, அவ்வளோதான் வந்து சொல்ல முடியுமே தவிர ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இதில் கலர் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது சைனீஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால இந்தியாவில் வரும்போது கண்டிப்பாக ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து வந்துடும். அண்ட் அதில் நிறைய விதமான மாற்றங்களும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். Android 13 மேலே இது வரும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது சைனாவில் லான்ச் பண்ணப்பட்ட அந்த ஓஎஸோட வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டியூனிங் தான். இந்தியாவுக்கு வரும்போது மேபி நமக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் வரும்போது அதில் டியூனிங் ஏதாச்சும் மாறுதான்றதை
பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மொபைலுடைய நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு சிலது இருக்குங்க. பின் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கோலா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் முன் பக்கமாக கார்னிங் கோலா கிளாஸ் கொடுக்கல, டிராகன் ட்ரெயில் மட்டும் தான் வந்து இருக்குது. ஏன் ஒன் ப்ளஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்க டிசைன் நல்லா இருந்தாலுமே இந்த கர்வியாக அந்த ஒன் ப்ளஸ் உடைய அந்த ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம்ல, நாடோலாம் அப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு பாக்ஸி டிசைனாக பார்க்குறது கொஞ்சம் அந்த ஓப்போடைய ரீசெண்ட் மாடல்லாம் வச்சு பாருங்கள், அந்த ரெனோ அதெல்லாம் அந்த ஒரு டிசைன் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அந்த யூனிக்னஸ் அந்த அளவுக்கு வந்து இல்லை. அண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு 2 லென்ஸ் இருக்குது, அதாவது 2 ஃப்ளாஷ் இருக்கிற மாதிரி தெரியும். டியூவல் ஃப்ளாஷ் கிடையாது, ஒன்று தான். ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் இவ்வளோ பெரிய ஃபோன் அழகாக பிடிச்சி நல்ல பெரிய டிஸ்பிளேயோட படம் பார்க்கும்போது யூஸ் பண்ணும்போதோ அன்லாக் பண்ணுறதுக்கு மட்டும் திரும்ப கீழே வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் மற்றபடி நீங்கள் மூவிஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும்னா ஒரு நல்ல இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஒரு நல்ல விஷுவலும் வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளேல வந்து பார்க்க முடியும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஒருவேளை இந்தியாவில் 27,000 30,000 லான்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை என்பதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மொபைலுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதும் சொல்லுங்க. ஸோ மீண்டும் சந்திக்கிறேன்.